மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரை மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனே தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அப்போ புரட்டாசி மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு 6வது பாவகத்தில் சூரியன் பயிற்சியில் வர்றது, சூரியன் அவதரிக்கக்கூடிய ஒரு மாதம் தானுங்க புரட்டாசி மாதம். ஒவ்வொரு மாதத்துலேயும் சூரிய பகவான் ஒவ்வொரு பாவகத்துக்கு வருவார். 30 டிகிரியில் ஆரம்பித்து 360 டிகிரி வரை சூரிய பகவான் வரக்கூடியது தானுங்க ஒரு வருடம். சித்திர மாதம்னா சூரிய பகவான் மேஷத்துலையும், வைகாசி மாதம்னா சூரியன் ரிஷபத்துலையும், ஆனி மாதம்னா மிதுனத்துலையும், இப்படி புரட்டாசி மாதம் அப்படின்னா கன்னியில் சூரிய பகவான் வரக்கூடிய மாதம். கன்னி மாதம் சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தை. அதுபோக புரட்டாசி மாதம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 6வது பாவகத்தில் சூரிய பகவான் வராருன்னா ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வயிறு சார்ந்த தொந்தரவுகள் அதிகமாக வரும் புரட்டாசி மாதத்தில். உடம்பு ஹீட்டு, உஷ்ணம், ஜீரண கோளாறு, இந்த மாதிரியான சூழல் எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் வரும். அப்படின்றதுனால தான் அசைவம் எடுத்துக்கிட வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னது. அது நார்மலாக சொன்னால் நம்ம எடுத்துக்கிட மாட்டோமே, அதனால் என்ன செய்தோம் அப்படின்னா நம்ம பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆதாரம், மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்போது புரட்டாசி மாதம் அப்படின்றது நமக்கு உண்மைக்கே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்ல முடியாது, வயிறு சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்துடும்ன்றதுனால தான் இந்த மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னது. சரி, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது பாவகத்தில் சூரிய பகவான் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை தன்னுடைய சுயசாரத்தில், சூரிய பகவானுடைய சுயசாரன்னு சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரத்தில் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டம். புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அதாவதுங்க நான் ட்ரீட்மெண்ட்டில் பார்க்குறேனுங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு உகந்த நேரம் கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் மருத்துவம் ரூட்டில், அதாவது செயற்கை மூலமாக புத்திர பாக்கியம் ஏற்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் 100% உங்களுக்கு ஃபெயிலராக தான் ஆகும். 5 கூடிய கிரகம், புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 6வது பாவகத்துக்கு போய் 5 கூடையவருடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சூரிய பகவானை பார்ப்பார். அப்போ சூரிய பகவான் பலவீனமாக இருப்பார், தன்னுடைய சுயசாரத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். அப்போது ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம போகாத கோவில் குளம் இருக்காது, பண்ணாத பரிகாரம் இருக்காது. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்து விட்டங்க, எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலையே, கடைசி நம்பிக்கை, கடைசி முடிவு எனக்கு மருத்துவம், நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்திக்கிறதுக்கு விரும்பணுங்க அப்படின்னா இது உங்களுக்கான நேரம் கிடையாது. ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசு கஷ்டமாயிடும், மீண்டும் அதில் நாட்டம் இல்லாமல் போயிடும். அதனால் மேசராசியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கோங்க. 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 27ஆம் தேதி வரை, 27ன்றது 24, 25ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகமான நேரம் தானுங்க. அந்த நேரத்தில் ஏற்படுத்திக்கிடலாம். அதே மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குமா சார் அப்படின்னா
1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார பூர்வீக சொத்தில் ஒரு சில வில்லங்கங்களெல்லாம் ஏற்படுத்திடும். பாகப்பிரிவினை பிரிச்சுக்க முடியல, 4 பேர் வச்சு பேசலாமா அப்படின்னு போனீங்கன்னா இந்த நேரத்தில் சொத்தே பறி போயிடும். விற்றுப்புட்டு பணமாக எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு வந்தவங்க சொல்லி கடைசியில் கொண்டு போய் சொத்து புத்து தாரவாக்குற மாதிரி ஆகி போயிடும். அதனால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, 11ஆம் தேதிக்கு மேலே 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் பெருசாக நாட்டம் காட்ட வேண்டாம். ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இல்லை இடம் மாற்றங்களை செஞ்சுக்கிடலாம், இது என்ன நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை அதனால் விற்றுப்படலாம், இந்த மாதிரி ஏதாவது மைண்ட் செட் மனசுக்குள்ளே வந்ததுன்னா அடுத்த நாளே முடிச்சு விடுவீங்க, விற்றுவிடுவீங்க. கடைசியில் ஏன்டா விற்றோம் எதுக்குடா விற்றோம்னு தெரியாமல் போய்டும். பூர்வீகம் மண்மனை இருக்குதுன்னா அதில் தயவு செய்து எதாவது செய்யணும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை நீங்கள் அந்த பேச்சை பேசாமல் இருங்க, அது உங்களுக்கு நல்லது. 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் கிடைக்குமா, இல்லை உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது காசு பணம் கட்டலாமா, வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது பணம் கட்டலாமா, தயவு செய்து வேண்டாம். 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், படிப்பு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க, சூரிய பகவான் 6வது பாவகத்தில் மறைஞ்சி தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறதுனால பணத்தை கொடுத்து ஏண்டா கொடுத்தோம் எதுக்குடா கொடுத்தோன்ற அளவுக்கு ஆகி போயிடும். கொடுக்கல் வாங்கலும் சரியாக இருக்காது. அதே மாதிரி படித்த படிப்புக்கு ஏதாவது வேலை வரட்டுன்ட்டு காசு பணம் கட்டினாலும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இந்த 1லிருந்து 11 வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நேர காலங்கள் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. 11ஆம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் டைம் கொடுக்குறேனுங்க. அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுதர்ஷனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வராரு. சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்தில் நமக்கு சூரிய பகவான் வராரு. 14 நாள், 11ஆம் தேதியிலிருந்து 14 நாள் கூட்டிக்குவாங்க. அப்படின்னா 25ஆம் தேதி வருங்க, அதுதானே கணக்கு. அப்போ அந்த 25ஆம் தேதி வரை, 25 26ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. 25 26ஆம் தேதி வரை, 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை மண்மனை உருவாகிறதுக்கு உண்டான அருமையான நேரம் இது. நிறைய பேருக்கு சொந்த வீடு வாசல் வாங்க முடியலையன்ற ஏக்கம் இருக்கும். சில பேருக்கு வீடு வாசல் வாங்கியே தீரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். மனசில் மனக்கோட்டை கட்டி வச்சுருந்தாலும் சரி, செய்ய முடியலேன்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, புரட்டாசி மாதம் 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 25 26ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வேலை வாய்ப்பில் தீராத ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. முயற்சி பண்ணுறேன், உழைக்கிறேன், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, கஷ்டப்படுறேன், கஷ்டத்துக்கு தகுந்த பலனை அனுபவிக்க முடியல, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலைன்ற மாதிரி ஒரு மிஷின் வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மிஷின் மாதிரி நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கமிட்மெண்ட்டுக்காக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சரியாக 25 26ஆம் தேதிக்குள்ளார வேலை வாய்ப்பில் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும். வேறு நிறுவனத்துக்கு போகிறதோ, இல்லை இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டோ, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு சிலர் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். உடல் ரீதியாக எனக்கு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. சந்திர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் 6வது பாவகத்தில் இருந்து 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலால் உடல் தேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது ஒரு புறம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். 25ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 26லிருந்து 31ஆம் தேதி வரை செவ்வாவுடைய சாரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் சூரிய மங்கள யோகமாக வரக்கூடிய தருணத்தில் மேஷ ராசியாதிபதி செவ்வா உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம், அருமையான நேரம். மருத்துவத்துறையில் நான் படிச்சிருக்கிறேனுங்க, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறேனுங்க, நிச்சயமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, போரு போடலாம்னு இருக்கிறேன், என்னால் 4 போரு போட்டேனுங்க ஃபெயிலர் ஆகி போச்சு,
புரட்டாசி மாதம் சரியாக 25 தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் கிணறு வெட்டினாலும் சரி அல்லது போர் போட்டாலும் சரி 100% தண்ணி வரும். விவசாய நண்பர்களுக்கு உகந்த நேரம் இது. அதே மாதிரி நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, சுய தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறனுங்க அப்படின்னாலும் மேசராசியில் பிறந்தவங்க புரட்டாசி மாதம் 25 தேதிக்கு மேற்கொண்டு சரியாக 31ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ராசிநாதன் செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும், செவ்வாய் ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதும் இதெல்லாம் நமக்கு சிறப்பான ஒரு விஷயம். செவ்வாவும் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாதம் ஒன்று தானுங்க புரட்டாசி மாதம், 31 நாளுனா 31 நாள்லேயும் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரும். பொதுவாக சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரு, யாருடைய சாரத்தில் இருக்காரு, அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் தான் தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விவரங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கிடணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது. ஜாதகத்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஓலைச்சுவடியிலேயே ஜாதகத்தை அருமையாக நமக்கு எழுதி கொடுத்தாங்க. என்னுடைய ஜோதிடாலயத்தில் கொஞ்சம் விரிவாக, அதாவது வேத காலங்களில் ஜாதகம் எழுதின மாதிரி, வேத காலங்கள் அப்போ இருந்த காலகட்டத்தில் ஜாதகம் எழுதி கொடுத்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு சாதகம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இது வியாபார நோக்கமாக செய்யலை. இந்த சாதக நோட்டு நான் செய்து கொடுத்துட்ருக்கிறது 116 பக்கம் இருக்கும் ஒரு சாதக நோட்டில். ஒரு மனுஷனுடைய பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் எல்லா பலன்களும், எல்லா தசையிலையும் வரக்கூடிய பலன், எல்லா புத்தியிலையும் வரக்கூடிய பலன்கள், வாழ்க்கை வரலாறு முழுமையாக இந்த சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது முழுக்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்ட்டு பேருக்காக செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை. 10,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தா கூட அதுக்கு இதாகாது, ஈடாகாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்குறனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.